ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங். ஸோ ராயலோ பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீரியடில் ஒரு 2 month 3 month பிஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராயலோ பற்றி ரொம்ப 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 ஒரு ஒரு அவதூறுகள் கலப்புற விஷயமா நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பியூர்லி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா. ஸோ பியூர்லி ப்ராடக்ட் பேஸ்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 month வந்து நம்ம ரினியூவல் பண்ணுற மாதிரி, ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு வாழ்வாதாரம் ஃபுல்லாக வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரமான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ரீபர்த்லாம் மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு விட்ரால் கூட போடல, ரீபர்த்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அதுக்கான எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நியூவாக தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நியூவாக ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூ ஜாயினர், சரிங்களா. ஸோ நான் வந்து இப்போ ராயலோட இந்த ரீபர்த் பீரியட் இந்த 14 days கொடுத்தாங்க. அதை டிசம்பர் 14லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 4th வரையும் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. ஸோ அந்த ரீபர்த்துக்கான பீரியட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ரீபர்த் பண்ணாதவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒரே சொல்யூஷன், அவங்க வந்து நியூ ஜாயினிங் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நியூவாக அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நியூ ஜாயினிங் எப்படி பண்ணுறது, கரெக்டாக எப்படி வந்து பேமெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து எப்படி வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து நம்ம உள்ள நியூ ஜாயினிங் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது ராயலோட அப்படின்றத நம்ம ஃபுல்லாக தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் ராயலோட இருக்கனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஒன்லி வாட்ஸ்அப் போட்டு பண்ணுங்கள். ஸோ ராயலோட நியூ ஜாயினிங் பண்ணணும் பிரதர், உங்கள் லிங்க் அனுப்புங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். ஸோ கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க, ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ராயலோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுப்பேன். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். நான் வந்து என்னோடய ஐடி லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு கீழே ஒரு பர்சனை போடணும் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்புனா அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை காப்பி பண்ணி இதை ஷேர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நீங்கள் நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணால் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அந்த எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லிங்கை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு தான் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் லிங்க், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னே நான் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இதுதான் வரும், ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் சைன் அப் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ என்டர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேமாக இருக்கணும். பேன் கார்டு நேம் ஷுட் பி சேம், சரிங்களா. ஸோ நீங்கள் இங்கே நேம் என்ட்ரு பண்ணுறது உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில், உங்களுடைய பேங்க் பாஸ்புக் நீங்கள் இதில் விட்ரால் போகிறதுக்குன்னு கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அந்த பேங்க் ஹோல்டர் நேம் கரெக்டாக சேமாக இருக்கணும். பேன் கார்ட்லேயும் நேம் வந்து சேமாக இருக்கணும். நேம் சேமாக இருக்கணும் மீன்ஸ் ஓரளவு மேட்சாக இருக்கலாம், அப்பா பேர் அந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்து ஃபுல்லாகவே பேரே மாற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. யூசர் ஐடி, அதாவது இமெயில் ஐடி, யூசர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இந்த உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடி தான் போடணும் அப்படின்றது இல்லை. உங்களுடைய gmail.com அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முன்னாடி என்ன வேணால் சேர்த்து நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடியை யூனிக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துக்கணும், பாஸ்வேர்டு, நாமினி நேம் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஃபர் பை யாரோ அது இருக்கும், அட்ரஸ் கொடுத்துக்கணும். அட்ரஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, பின்கோடு, லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வரும். ஸோ கம்யூனிகேட்டிவ் நம்பர் ஓடிபி, சரிங்களா. கம்யூனிகேட்டிவ் நம்பர் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும், அது ஓடிபி பர்பஸ்க்காக. கம்யூனிகேட்டிவ் இமெயில், அதுக்கும் ஓடிபி பர்பஸ்க்காக கொடுக்கணும், சரிங்களா. ஸோ ரெண்டையுமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருங்க. இது ரெண்டையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்கெட் பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்குறீங்களோ அல்லது வேறு ஏதாவது இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அக்கௌண்ட் டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டும் கம்யூனிகேட்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் கம்யூனிகேட்டிவ் இமெயில் ஐடி மஸ்ட் தேவை. ஸோ அதனால் அதை கரெக்டாக பண்ணுங்க. கம்யூனிகேட்டிவ் ஃபுல் அட்ரஸ், சரிங்களா. ஸோ அதையும் நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுங்களா. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் எல்லா டீல்ஸுமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா சைன் அப் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு பேஜில், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேட்டிவ் மொபைல் நம்பர், கம்யூனிகேட்டிவ் ஃபுல் அட்ரஸ், கம்யூனிகேட்டிவ் இமெயில் ஐடி, லாங்குவேஜ், பின்கோடு, தாலுக்கு, ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து லோட் ஆகிட்டு போகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ண போகிறீங்களோ, நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன பிளான் வரீங்களோ அந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் 1950 போட்டுக்கிறேன், பை அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ பைக் கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லும். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ப்ளட் ப்யூரிஃபிகேஷன் வேணுமா, லங்ஸ் கேர் வேணுமா, இல்லை
இம்யூனோடோன் வேணுமா அப்படிங்கிறத எதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இம்யூனோடோன் செலக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ செலக்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பேங்க் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ HDFC கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா HDFCயோட பேங்க் டீல்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த HDFCயோட பேங்க் டீல்ஸ் வந்தோன்னே இதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு HDFC பேங்க்கு பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்ட்டோட ட்ரான்சாக்ஷன் ஐடியும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நான் பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிளான் நேம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, பிளான் அமௌண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பெய்டு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா IDFC பேங்க்கு, பெய்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ பெய்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 16ஆம் தேதி, ஸோ 16th அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ UPI ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணியிருக்கேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய பேமெண்ட் ப்ரூஃப் மீடியாவில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச இமேஜ் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபோல்டரில் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு இமேஜ் அப்படியே இருக்குது, அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அண்ட் யுவர் ஐடி வில் பி ஆக்டிவேட்டட் வித்தின் 1 hour to 3 hours ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் வெரிஃபிகேஷன். யுவர் லாகின் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் யுவர் பாஸ்வேர்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ராப்பராக வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கீ யுவர் ரெஜிஸ்டர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பேக் போய்க்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி லாகின் பண்ணுற பேஜுக்கு போயிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ண வேணாம். சரிங்களா? நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ராயலில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லோட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம்